ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐரிஸ் தமிழ் மாம். ஸோ இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஃபிஷ் குழம்பு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து சால்மன் ஃபிஷ் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து அது கிடைக்குது, அதனால அதை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிட்டு. இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் ஃபிஷ் குழம்புக்கு. ஸோ அதுக்காக தான் இது ரெண்டையும் சேர்த்து நல்ல ஒரு 20 மினிட்ஸ் சாட்டே பண்ணிட்டீங்கன்னா நல்ல இதாயிரும். கொஞ்சம் சாட்டே ஆனோடனே நம்ம வந்து அதுக்கு வந்து மஞ்சள் தூள், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து தனியாத்தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லா மசாலாவும் போட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அது ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பவுலில் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ புளிப்பு, அதுக்கு தக்கன நீங்கள் வந்து புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துருக்கேன். கொஞ்சம் நம்ம வந்து அடுத்த நாள் தான் சாப்பிட போகிறோம். ஸோ முந்தின நாள் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்க்கு நீங்கள் எடுத்து நீங்கள் அதை சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளி ஆறின இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு. அதுக்கப்புறம் திருப்பி அகைன் என்ன பண்ணுறோம், ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணால் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுட்டு, அது பேஸ்ட் கொஞ்சம் அந்த ராஸ்மல் போனோடனே கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதை நல்லா கொதிக்க விடலாம். அதுவும் பச்சை வாசனை போனோடனே நம்ம வந்து வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை வந்து உள்ள போட்டுடலாம். போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை வந்து மூடி போட்டு மூட வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்தோம்னா சுட சுட மீன் குழம்பு ரெடி. நீங்களே பாருங்கள் எப்படி கொதிக்குது. அப்படியே அந்த வாசனை உங்களுக்கு வருதா சொல்லுங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.